Hi guys, welcome to Muppadai Training Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் போட்டிருக்கணும். ஸோ நாங்கள் எங்களுடைய சோர்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் லேட் ஆனிச்சு. அதுவும் ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பட் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியான சில வேலைகள் இருந்ததுனாலையும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தனாலையும் நிறைய எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணதுனால நாங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண போக வேண்டியிருந்த சூழ்நிலையால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். ஸோ எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நடந்துச்சு. பிசி எக்ஸாம் டிசம்பர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எந்தெந்த இதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எங்க மெட்டீரியல்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதியில இருந்து அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட 34 to 36 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுதான் எங்கெங்க இருக்குன்றதை நாங்க வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போறோம். ஸோ ரீசனிங் பாத்தீங்கன்னா சைக்காலஜி வந்து எங்க வீடியோ சார்பில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தாலே கிட்டத்தட்ட சைக்காலஜில 30க்கு 27 மார்க் குறைந்தபட்சம் எடுத்திருக்கலாம் அந்த வீடியோஸை பார்த்திருந்தீங்கன்னா. ஸோ ஏன்னா அது ஒரு புரிதல் திறன் தான். சைக்காலஜின்றது வந்து ஒரு புரிதல் திறன் தான். எந்த புக்லயும் அந்த கேள்விகள்லாம் இடம்பெற்றிருக்காது. ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரையும் அந்த புரிதல் திறனோட அந்த வீடியோவை பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணி புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிருக்கலாம். இதுவே நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்க்கும்போது 10 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மேக்ஸ் கொஸ்டினை நம்ம புரிதல் திறன் வச்சு ஈஸியா முடிச்சிருக்கலாம். அது நாங்க 50 டெஸ்ட் கேட்டிருந்தோம். அந்த 50 டெஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? சோ அது தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 40 கேள்விகள்ல 34 கேள்விகள் நாங்க கொடுத்த மெட்டீரியல்ல இருந்து தாங்க வந்திருந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு கேள்வியும் எங்க இருந்து வந்திருந்ததை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குற்றியலுகரம். நான் இங்க வந்து ஏ கொஸ்டின் பேப்பரோட இதை எடுத்திருக்கேன். சோ அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குற்றியலுகரத்தை வந்து பிரித்து காட்ட சொல்லியிருக்காங்க. அது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் ஆன்சரும் தெரியும். அது எங்களுடைய மெட்டீரியல் தமிழ் இலக்கணம். நாங்க மெட்டீரியல் பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணிருக்கோம். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 7th தமிழ் டேர்ம் 1ல இருந்து நாங்க கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 7th மெட்டீரியல் டேர்ம். ஓகேங்களா? மெட்டீரியல் பேஜ் நம்பர் வந்து 7 கொடுத்திருக்கோம். டேர்ம் 1 7th தமிழ்ல. அந்த இடத்துல இந்த இடத்துல குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் இஸ் ஈக்குவல் டு குற்றியல் இகரம் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், உழ்வார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறளில் பயிற்று வரும் அணி என்னன்னு பாத்தீங்கன்னா 9வது தமிழ் திருக்குறள் மற்றும் இலக்கணம் என்ற மெட்டீரியல்ல அணி வரையறையில நாங்க இந்த இடத்துல ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருப்போம். எங்க மெட்டீரியல்ல 9வது தமிழ் மற்றும் திருக்குறள் அந்த இடத்துல கொடுத்திருந்ததுல இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் பாருங்க. இதுல உருவான அணி ஏகதேச உருவக அணி மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எங்களுடைய மெட்டீரியல்ல இருந்து கொடுத்திருக்கிறது. அடுத்தது மூன்றாவது கொஸ்டின், இவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தெரிவு செய்யனா நாங்க கிளாஸ் நோட்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த கிளாஸ் நோட்ஸ்ல 7th தமிழ் மெட்டீரியல்ல டேர்ம் 2 பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நோட்ஸ்ல அம்பி தலைவன்ன்றது கிளாஸ் நோட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம் என்று பாடையவர் பற்றி பழைய பாடத்திட்டம் கிளாஸ் நோட்ஸ்ல இருந்திருக்கும். அது ஆக்சுவலா பழைய பாடத்திட்டம். அது வந்து ஓல்டு சிலபஸ்ன்றதுனால அது நாங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நாங்க சொல்லிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி உரு பொருளும் உள்கு பொருளந்தன் ஒன்னார் என்ற அடியில் உள்ள உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா இதுக்கும் வந்து பழைய பாடத்திட்டத்துல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஓல்டு சிலபஸ் கொஸ்டின் தான். சோ அதுவும் இல்ல. சோ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ் தாங்க கேட்டிருந்தாங்க. சோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது புரிதல் திறன் வச்சு நம்மளே போட்டிருக்கணும். மேக்ஸ் கொஸ்டின் அது மட்டும் இல்லாம எங்க கொஸ்டின் பேப்பர்லயே கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து 8 கொஸ்டின் இருந்தது. அதுல இதெல்லாம் கூட ஒண்ணு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டிருந்தோம். ஓகேங்களா? இது இந்த கொஸ்டின் அதெல்லாம். அடுத்து 11வது கொஸ்டின், கரிநீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது வந்து சலவை சோடா. இங்க பாருங்க, நாங்க வச்ச ஃபுல் டெஸ்ட்ல 43rd கொஸ்டின் நம்பர் 21 பேஜ் நம்பர் 4ல இருக்கு. ஃபுல் டெஸ்ட்ல 43rd கொஸ்டின். ஃபுல் டெஸ்ட் 43ல வந்து 21வது கொஸ்டின் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. கரிநீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது வந்து சலவை சோடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துருந்தோம். அந்த கொஸ்டின் தான். அடுத்தது, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். இந்த கொஸ்டின் நாங்க கொடுத்தது இல்ல. சோ எங்க மெட்டீரியல் இல்ல. நாங்க அது மென்ஷனும் பண்ணிடுறோம். நாங்க பண்ண தப்பையும் நாங்க சொல்லிடுறோம். அது நாங்க பண்ணல, நாங்க கொடுக்கல. அடுத்தது 13வது, மூவன மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ல 10ஆம் வகுப்பு அறிவியல்ல வேதியியல் புத்தகம் பின்புற வினா அலகு 7ல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? உடனே புக் பேக்ல கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்காங்கன்னா கார்பனுக்கு 1 ஆக்சிஜனுக்கு 2. சோ மூவன மூலக்கூறுல வந்து கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம். ஏன்னா கார்பன் 1 ஆக்சிஜன் 2 ரெண்டுத்தையும் கூட்டினா மூவன மூலக்கூறுல வந்துரும். சோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தூக்கிட்டு அதுக்கு பதிலா உங்களுக்கு எதை வச்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓசோன் வச்சுட்டாங்க. யார் வந்து அந்த அளவுல யோசிச்சு அழகா பதில் சொல்றீங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக அவங்க வச்சிருந்தாங்க. சோ ஓசோன் வந்து பாத்தீங்கன்னா O3 ஃபார்முலா. இது நம்ம அழகா அறிவை பயன்படுத்தி யோசிச்சு போட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி. 14வது கொஸ்டின், 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம்
நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல் என்னன்னு பாத்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல். இது 10வது அறிவியல் புத்தக பின்புற வினாக்கள் 9வது பாடத்துல கரைசல்ல இருந்திருக்கும். சோ அதையும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் எந்த இடத்துல இருந்திருக்குன்னு. சோ அதுக்கு பாருங்க டைப் பண்ணி காமிச்சிருக்கோம் தெவிட்டாத கரைசல். ஓகேங்களா? அது ஓகே. அடுத்தது சோ அந்த இடத்துல தப்பா மார்க் பண்ணிருக்காங்க தெவிட்டாத கரைசல். ஓகே, அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க. புக் நாங்க வந்து என்ன பண்ணிருந்தோம், இதை எடுத்தே கொடுத்துருந்தோம் டைப் பண்ணி ஆக்சுவலா. அடுத்தது இந்த கொஸ்டின் நாங்க கொடுக்கல. கிரேக்க எண்கள் இதெல்லாம் வந்து பழைய சிலபஸ் வச்சு கேட்டு வச்சுட்டு இருந்தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் உள்ளது. இது வந்து எங்களுடைய ஹிஸ்டரி மெட்டீரியல்ல மாடர்ன் இந்தியா பேஜ் நம்பர் 8ல இருக்கு. சோ மாடர்ன் இந்தியா பேஜ் நம்பர் 8ல இங்க பாருங்க சௌரி சௌரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். நவீன இந்தியா வரலாறு அது எந்த ஆண்டு நடைபெற்றது, சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது, இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ 1 or 2 கொஸ்டின். சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம். சோ எங்க மெட்டீரியல் இருந்தது அந்த கொஸ்டின் வந்திருந்தது. 17வது கொஸ்டின் வைஸ்ராய் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கிளாஸ் நோட்ஸ்ல வந்து சார் சொல்லியிருக்காராம். சோ அது வந்து 10வது சமூக அறிவியல் பாடத்துல இருந்திருக்கு. சோ கிளாஸ் நோட்ஸ்ல இதுல வந்து சொல்லியிருப்பார் வைஸ்ராய்னாலே ஒரு அரச பிரதிநிதி. அது வந்து சிலபஸ்லயே வந்து கவர் ஆயிருக்கு நியூ சிலபஸ்ல. அதெல்லாம் வந்து அவர் வந்து கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் நாங்க கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 18வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அதிக வருவதுன்னா மௌரியர்கள். இது நாங்க வந்து கொடுத்தல. அடுத்தது மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குறதுன்னா இரும்பு. இதுவும் வந்து எங்க கிளாஸ் நோட்ஸ்ல இருந்திருக்கு, நாங்களே கொடுத்துருக்கோம். நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்ல, அது இதுல கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின் எனக்கே ஞாபகம் இருக்கு. அடுத்தது இந்த 2 கொஸ்டின்ல இந்த சேவைகள் போக்குவரத்து கல்வி இதுவும் நான் வந்து யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன், அதிலே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? யூடியூப் வீடியோல நான் இந்த கொஸ்டினும் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது 21வது கேள்வி எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. எங்க 6வதுல இருந்து 8வது வரையும் பொருளாதாரம் பாடம் 9 பொருளியல் ஒரு அறிமுகத்துல வந்து இந்த இடத்துல நாங்க கொடுத்திருப்போம். சோ அந்த புக்கை அந்த நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். பொருளியல் ஒரு அறிமுகம் என்ற ஒரு நோட்ஸ் எடுத்து பாத்திருந்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு வந்து இந்தியா. இதுவும் மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் வந்து 9வது 10வது மெட்டீரியல் கொடுத்திருப்போம். அதுல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்போம் G8ல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நாடுகள்ல இல்லாத நாடு வந்து இந்தியா. அடுத்தது ஃபுல் டெஸ்ட் 3லயும் அதை நாங்க கேட்டிருந்தோம். இந்தியா உறுப்பினர் அல்லாத நாடு வந்து G8. நாங்க இப்படி கேள்வி மாத்தி கேட்டிருந்தோம். இந்தியா வந்து எதுல உறுப்பினரா இல்லன்னு கேட்டிருந்தோம். G8 அதையும் சொல்லியிருக்கலாம் இப்படி பண்ணிருந்தீங்கன்னா. இல்லையா நாங்க ரிவிஷன் டெஸ்ட்ல வந்து 13/11/2020 வச்ச அந்த கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தோம். G8 நாடு தொடக்கத்தில் உறுப்பினராக இல்லாத நாடுகளில் ஒன்று இந்தியா. சோ இதுக்கே நான் 3 விதமான ப்ரூஃப் கொடுத்திருக்கோம் பாருங்க. அடுத்தது 23வது கேள்வி பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேம்பாடு. இதுவும் எங்களுடைய எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ல இந்த இடத்துல பொருளாதார மேம்பாடுன்னு கொடுத்திருப்போம். சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார முன்னேற்றம்னாலே பொருளாதார மேம்பாடு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 24வது கேள்வி இந்தியாவிலேயே அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய இது என்னன்னு பார்த்திருந்தீங்கன்னா தமிழ்நாடு கமுதி. இதுவும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு தான் வந்து கிரேஸ் மார்க்கே அலாட் பண்ணிட்டாங்க ஆல் ஆர் கரெக்ட்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 25வது கேள்வி இல்லைங்க, 26வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து ஷில்லாங். அது எந்த பீடபூமியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதிக மழை பொழியும் பகுதி வந்து மௌசின்ராம், அது மேகாலயால உள்ளது. ஸோ மேகாலயாவின் தலைநகரம் தான் ஷில்லாங். அது எங்க பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6வதுல இருந்து 10வது குடிமையல் பகுதியில் உள்ள நோட்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்டை தான் மென்ஷன் பண்ணி நாங்கள் பாயிண்டா எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லையா இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி வந்து ஷில்லாங் மௌசின்ராம் இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். ஃபுல் டெஸ்ட் நம்பர் 16 கொஸ்டின் நம்பர் 41 பேஜ் நம்பர் 6 இது கொடுத்திருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய இழைப்பயிர் எதுன்னா பருத்தி. இது வந்து நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். யூடியூப் வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி உலகின் 2வது உயர்ந்த சிகரமும் வந்து நான் யூடியூப் வீடியோலயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு என்னன்னு பாத்தீங்கன்னா 10th புக்ல நாங்க 10th புக் பேக்ல 7th லெசன்ல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ அது இந்த இடத்துல நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல தான் 80.32 கேள்வின்ட்டு இதை நாங்க ஒரு ஃபுல் டெஸ்ட்லயும் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேள்வி அதே டேட்டாவோட யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்னு அதை நாங்க கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தறிவு சதவிகிதத்தை. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 30 நாட்கள். இதையும் எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் 45 கொஸ்டின் நம்பர் 19 நாங்க கேட்டிருக்கோம். புக் பேக்ல இருந்துதான். சோ அது மட்டும் இல்லாம புக் பேக்லயும் இது இருக்கு. ஓகேங்களா? புக் பேக்லயும் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது
நாளமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும்னா இது எங்களுடைய சயின்ஸ் மெட்டீரியல்ல 8வது உயிரியல் பாடத்துல வளரிளம் பருவமாதல் என்ற இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒழுங்குபடுத்துவது பிட்யூட்டரி முகசுரப்பு ஆகும். ஓகேங்களா, பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். இது நாங்க கொடுத்த சயின்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டோட அதுதான் போட்டிருக்கோம். 32nd கொஸ்டின் வந்து கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவைனா சாகிவால், சிவப்பு சிந்தி, டியோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே ஒரு பசுக்கள் வகையை தொடர்ந்துடையது. அந்த இடத்துல தான் கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுபினம் எதுன்னு எங்க மெட்டீரியல் நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு 9th புக் பேக்ல வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் பொருளாதாரம் ஒரு உயிரியல். இதை வந்து சாகிவால், சிவப்பு சிந்தி இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தொடர்புடையது ஒரு பசு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணி படிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி 33 மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவதுனா எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் 16th கொஸ்டின் பேப்பர்ல பேஜ் நம்பர் 4ல கேட்டிருந்தோம். மருந்துகளின் ராணி வந்து பென்சிலின். அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எதுன்னா நெப்பந்தஸ். ஓகேங்களா, அது தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் சயின்ஸ் மெட்டீரியல் 7வது மெட்டீரியல்ல வந்து நாங்க கொடுத்திருப்போம். இந்த நெப்பந்தஸ்ன்றதுதான் ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். வேணும்னா பாருங்க. ஓகேங்களா, அடுத்தது 35th கொஸ்டின் முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர்னா ஜைகோட் என்று பெயர். இது வந்து எங்களுடைய சயின்ஸ் மெட்டீரியல் 7வது உயிரியல் தாவர இனப்பெருக்கத்துல இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஒரு ஜூல்களை என்னன்னு சொல்லுவாங்க, இல்ல இணைவதை என்னன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோம். அதை ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதை தான் நாங்கள் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லையா, எங்களுடைய ஒரு மென்ஷன் சயின்ஸ் மெட்டீரியல் 6வது உயிரியல்லையும் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். முப்படை பயிற்சி மையம்னு போட்டிருக்கு பாருங்க. எங்க மெட்டீரியல்லே தான் நாங்கள் வந்து ஜைகோட்டுக்கு வந்து ஜைகோட்னு வந்து கொடுத்துருப்போம். முழுமையடைந்த ஒரு கருவுற்ற முட்டை இல்லையா. 6வது உயிரியல் 2 அந்த மென்ட்லயும் இந்த இடத்துல உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அடுத்தது மின்னோட்டத்தினுடைய அடிப்படை அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். இது எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் 41ல இருந்திருக்கு. டைரக்ட் ஆன்சர் நாங்க அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கா வச்சிருந்தோம். ஸோ ஈஸியா இதை வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அடுத்தது அது வந்து ஒரு எங்களுடைய அளவீடுகள் மற்றும் விசையும் இயக்கம் மூலியம் நாங்கள் வந்து அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஏ ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சூரிய ஒளி பூமியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னா 8 நிமிடம் 20 வினாடி. அதாவது 6வது புவியியல் மெட்டீரியல் பாடம் 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்துல இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். 8.3 நிமிடம் சொல்லிட்டு மெட்டீரியல்ல இருந்தே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கிளாஸ் டெஸ்ட் 14லயும் அதை கேட்டிருக்கோம். சூரியன் வெப்பம் பூமியை வந்து எடுத்துக்கொள்ளும் காலம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 38th கொஸ்டின் ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கு அதன் முனைகளுக்கு இடையிலே மின்னழுத்த வேறுபாட்டிற்குள்ள தொடர்பை கண்டறிந்தவர் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம். இது எங்களுடைய சயின்ஸ் மெட்டீரியல் 9வது 10வது இயற்பியல் மற்றும் வேதியியல்ல மின்னூட்டமும் மின்னோட்டமும் என்ற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ஓகேங்களா, அடுத்தது 39வது கேள்வி திரவமான தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். இது எங்களுடைய பாய்மங்கள் 6th to 10th இயற்பியல் பகுதியில வந்து பாய்மங்கள் அந்த பேஜ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்கிமிடிஸ் தத்துவம் பாஸ்கல் விதியின் விளைவு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஆர்கிமிடிஸ் தத்துவம் சொல்லியிருப்பாங்க. அதையும் நாங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது சந்திராயன் 1, 2 மற்றும் மங்களான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய 6th to 10th வகுப்பு அண்டம் மற்றும் விண்வெளி பேஜ் நம்பர் 9ல வந்து இதை கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் திட்ட இயக்குனராக இருந்தவர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவரை பத்தின ஒரு நோட்ஸ்ல வந்து நாங்கள் கொடுக்கும் போது அவர் வந்து திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ங்க. ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து சார் வந்து கேட்டிருக்காரு எங்க கொஸ்டின் பேப்பர்லேயே ஒன்றுத்துல. அடுத்தது 0.00567 என்பதன் அறிவியல் குறியீடு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் நம்பர் 9ல கொஸ்டின் நம்பர் 37ல பேஜ் நம்பர் 6ல இருக்கு. அடுத்ததும் ஒரு மேக்ஸ் கொஸ்டின். இந்த மேக்ஸ் கொஸ்டினும் நாங்கள் நடத்தியிருக்கோம், கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கோம். இதை நான் யூடியூப்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணும், இதெல்லாம் நான் யூடியூப்லேயே சொன்ன கொஸ்டின்ஸுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி இருக்கும்ன்றதை நான் யூடியூப்லேயே சொன்னேன் கிளாஸ் எடுக்கும் போது. ஸோ அடுத்தது 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் வந்து சதகம். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10வது தமிழ் மெட்டீரியல்ல இருக்கு. ஓகேங்களா, 10வது தமிழ் மெட்டீரியல்ல இருக்கு. நெக்ஸ்ட் கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. அதையும் வந்து எங்களுடைய 6வது மற்றும் 10வது குடிமியல் மெட்டீரியல்ல வந்து இருந்திருக்கு. பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பழமையான திராவிட மொழி எதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ 48வது கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை ஆகிய இரண்டும் டேஷ் காலத்திற்குரியன்னா முன்பனி. இது 10வது இலக்கணத்துல இருந்து முன்பனி காலம்னா மார்கழி தை அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்திருக்கோம், அதுல இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னா எங்களுடைய தமிழ் மெட்டீரியல்ல நாங்க கொடுத்திருக்கோம். அது வந்து முப்பெரும் பிரிவுகளை கொண்டதுதான் காண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 50th கொஸ்டின்
ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் என்னன்னா பட்டினப்பாலை. அது எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் நம்பர் 17ல கொஸ்டின் நம்பர் 47 இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி குறிக்கிறது வந்து பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க பக்கம் இருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 34ல இருந்து 36 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 40K வந்திருந்ததுன்னு சொல்லலாம். 34 கொஸ்டின். ஸோ 6 கொஸ்டின்ஸ் தான் எங்க பக்கம் இருந்து நாங்க நடத்தினது வரல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் சரி சைக்காலஜியும் சரி நீங்க புரிந்து உணர்ந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நிறைய கொஸ்டின்ஸே போட்டிருக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸியா தான் இருந்திருக்கும். ரிசல்ட் எப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா எல்லாருமே பாஸ் ஆவீங்க, அந்த நம்பிக்கையோடு இருங்க. ரிசல்ட் வந்தோடனே ப்ரிப்பேர் பண்ணலாம்னா டைம் வேஸ்ட் ஆகிடுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துக்குள்ள ரிசல்ட்டை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 31 உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்னு நானும் விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.